அளவுல தாகமடைந்திருந்தான். அப்பொழுது அவன் ஒரு இடத்துல கர்த்தர் தண்ணீரை காட்டினார், தண்ணீரை குடித்தான். உடனே அந்த இடத்துக்கு அவன் பேரிட்டான் என்ன கோரி அப்படின்னு சொல்லி, என் தாகத்தை தீர்க்கிறவர் என்று சொல்லி கர்த்தருடைய நினைவாக, தன் தாகத்தை தீர்த்த ஆண்டவருடைய நினைவாக அவன் அந்த இடத்துக்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அதே போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எல்லா விதமான தாகத்தையும் தீர்க்கிற ஆண்டவர். அவர் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி லகாயிரோய் என்று சொல்லி ஆகார் பெயரிட்டாளாம். அவர் ஒரு இடத்துல நீரூற்ற பார்த்தா, அவள் அந்த இடத்துக்கு லகாயிரோய் என்று சொல்லி அவர் பெயரிடுகிறார். கர்த்தர் அந்த இடத்துல அவளை பார்த்தார். எனவே நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி லகாயிரோய் என்று சொல்லி பெயரிட்டார். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தவிர நம்முடைய தாகத்தை, நம்முடைய பசியை, நம்முடைய தேவைகளை தீர்த்து வைக்கிற ஆண்டவர் இந்த உலகத்துல யாருமே இல்லையே. எத்தனை பேர் பார்த்துட்டோமே என்ன? ஹல்லேலூயா. மனுஷங்கள் ஆனாலும் சரி, கடவுள் என்று சொல்லி இதுவரை நாம் கும்பிட்ட அநேக காரியங்கள் ஆனாலும் சரி, நம்முடைய தாகத்தை உண்மையா தீர்க்க முடியவில்லை. இந்த தேவன் நம்முடைய கண்ட தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை கண்ட தேவன், காண்கிற தேவன், என்னாலும் நம்மை கண்டுகொண்டே இருக்கிற தேவன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்ல. அவர் நம்மேல் தன்னுடைய கண்ணை வைக்கிறார். போகிற இடமெல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற இடம்லாம் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. சாலமோன் கட்டின ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார், இரவும் பகலும் என்னுடைய கண்கள் அதன் மேல் இருக்கும் என்று சொல்லி சொன்னார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமாங்க, உன்னை என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிற கர்த்தர். நாம் போகிற இடமெல்லாம் அவர் வந்து கொண்டே இருக்கிறாருங்க. நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, அவர் வந்து கொண்டே இருக்கு. அவருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை நம்மை கண்ட தேவனை நாம் துதிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கலாமா? இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. வாய்களை திறந்துன்னு சொன்னேன். எல்லாரும் சத்தமா உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். வாயை மௌனமா வச்சிருக்காங்க, எல்லாரும் வாய்களை திறங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிங்க, கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எல்லாரும் வாய்களை திறப்போமா, வாய்களை திறப்போமா, அவரை மகிமைப்படுத்துவோமா, ராஜாவை மகிமைப்படுத்துவோமா, மகிமை பொருந்தினவரை நாம் இன்னும் மகிமைப்படுத்துவோமா. அவர் மகிமை பொருந்தியவர், மாட்சிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. அவரை துதிப்போம், அவரை துதிப்போம், அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். இரட்சகரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, மகிமை, 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 மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். மகிமையின் தேவனே, மாட்சிமை நிறைந்தவரே, அப்பா பிதாவே, அன்பின் தேவனே, தம்முடைய குமாரனுடைய ஆவியை எங்களுக்குள்ளாய் அனுப்பி இருக்கிறவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீரே. நம்ம எல்லாரும் கூப்பிடுவோமா? அப்பான்னு கூப்பிடலாமா? பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இரட்சகரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, நல்லவரே. இந்த கால வேளையில உம்மை நோக்கி எங்கள் சத்தங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. நாங்கள் ஆர்ப்பரிப்போடு உம்மை தொழுது கொள்கிறோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம், நல்லவர் முன்னிலையில் கைதட்டி எல்லோரும் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம், நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம், நல்லவர் முன்னிலையில். கைதட்டி உற்சாகமாய் சந்தோஷமா பாடுவோம், ஆரவாரத்தோடு பாடுவோம். நாளெல்லாம் கொண்டாட்டம், நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல், நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம், நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில்,
சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வந்து விட்டார் உனக்குள்ள இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வந்து விட்டார் வான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் சவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் அவிக்கின்ற பலி செலுத்தும் அசாரிய கூட்டம் நாம் அவிக்கின்ற பலி செலுத்தும் அசாரிய கூட்டம் நாம் வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம் வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் அல்லேலூயா அல்லேலூயா ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அது எப்படிப்பட்ட நேரத்தில் வரும் சொல்லுங்க சந்தோஷமான நேரத்தில் மகிழ்ச்சியான நேரத்தில் என்ன இருக்கும் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் அப்ப நம்ம சந்தோஷம் பாடணும் சீரியஸா பாடக்கூடாது சரிங்க பாப்போம் கொஞ்சம் சரிங்க சந்தோஷம் பாடலாமா சந்தோஷம் பாடும் எப்படி பாட போறோம் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு முடிஞ்சா கொஞ்சம் ஆடி பாடுவோம் லைட்டா ரொம்ப இல்ல பாடலாமா பாடலாமா கொஞ்சம் பாடலாமா எப்படி எல்லாரும் கொஞ்சம் அசைஞ்சு பாடலாமா கொஞ்சம் அசைஞ்சு பாடலாமா எல்லாரும் சரி ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் சந்தோஷமா பாடணும்னு சொன்னேனே ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க சீரியஸா இருக்கிறதில்ல கர்த்தருடைய சமூகம் அது சீரியஸ் கிடையாது அல்லேலூயா அவருடைய சமூகம் எப்பவுமே சந்தோஷம் ஆமென் நாம் ஜெபித்தாலும் அதனுடைய பலன் விளைவு இம்பாக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம் நாம் கர்த்தரை ஆராதித்தாலும் அது சந்தோஷத்துல தான் போய் முடியும் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா நாம் போய் ஜெபிக்கிறோம் அப்படின்னா அல்லேலூயா ஒருவேளை துக்கப்பட்டு பாரப்பட்டு ஜெபிக்கலாம் அதை முடிச்சிட்டு வந்தவொடனே நமக்குள்ள இருக்கிற என்ன தெரியுமா இருக்கும் சந்தோஷம் தான் இருக்கும் அல்லேலூயா அல்லேலூயா தேவனோடு கூட நாம் இடைப்பட்டிருக்கிறோம் தேவன் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார் தேவன் நம்மோடு இடைப்பட்டாலே அது சந்தோஷத்துக்கு தாங்க ஒருவேளை ஒரு சில காரியங்களை குறித்து கர்த்தர் பாரப்படுவார் ஒரு தேசத்தை குறித்து பாரப்படுத்துவார் ஒரு மனுஷனை குறித்து பாரப்படுத்துவார் அந்த நேரத்தில் கொஞ்சம் துக்கம் வரலாம் ஆனா அதெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் என்னதான் வரும்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம் அல்லேலூயா அல்லேலூயா கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க இப்ப நான் ஜெபிக்க போறேன் தினந்தோறும் எப்படியாவது ஜெபிச்சாகணும்னு நினைக்கிறேன்னா கடமைக்கல்ல அது ஜெபிச்சா தினந்தோறும் தேவ சமூகத்துக்கு போனதான் எனக்கு சந்தோஷமே அந்த நாள் முழுக்க சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அப்ப தேவ சமூகம் அல்லேலூயா தட்ஸ் நாட் சீரியஸ் தட் இஸ் ஜாய்ஃபுல்னஸ் ஆமென் அது எப்படி அது ரொம்ப சீரியஸ் எப்படி சொல்ல தமிழ்ல ரொம்ப சீரியஸ் எப்படி சொல்லலாம் கவலை கிடையாது அது அந்த சீரியஸ் வேற நம்ம ரொம்ப எப்படி சொல்ல இறுக்கமா இருக்கிறதல்ல தேவ சமூகம் நம்மை ஃப்ரீயாக்கி விடுகிற தேவ சமூகம் ஆமென் அல்லேலூயா தேவ சமூகத்துக்கு போனா ஆண்டவர் சொன்னார்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படின்னாரு. அவர் சுமையை ஏற்றுக்கொண்டு அது நம்ம இருதயத்தை லகுவாக்கிடும். ஆமென். உலகத்து சுமையெல்லாம் நம்ம இருதயத்தை பாரமாக்கும். ஆனா அவருடைய சுமை, அவருடைய பாரங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் உள்ளே ஏற்றுக்கொண்டால் நம்ம இருதயம் எப்படி மாறிடும்? லகுவா. அதுக்கு தான் சபை. ஆமென். உங்களை லகுவா மாற்றி வெளியே அனுப்புறது. ஆமென் சொல்லுங்க. உங்க பாரங்கள் எல்லாம் இங்க இறக்கி வச்சுட்டு போகும்போது எப்படி போகணும் நீங்க? அதுக்கு தான் ஆராதனை, அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை. பள்ளம் இல்ல சந்தோஷம் பாடலாமா? எப்படி பாட போறோம்? அந்த நீ சீரியஸா இருக்க கூடாது, கொஞ்சம் ஆடி பாடணும். பாடலாமா? பாடலாமா? சரி, எல்லாரும் இணைந்து 1 2 3 4. ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சுதம், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினதால், கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். அப்பான்னு கூப்பிட பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம். அப்பான்னு கூப்பிட பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். அப்பான்னு கூப்பிட பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம். 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 நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். பாடல் நன்றி பாடல் தினமும் பாடு நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். கைதட்டி அவரை துதிக்கலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி. ஓ ரிபல ஷபர துரபல வரபா. ஆவியானவரே, உடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ரிபல சந்தரபா. எல்லா கட்டுகளை உடைக்கிறதுக்காக நன்றி. எல்லா நுகங்களை தெரித்து போறதுக்காக நன்றி. எல்லா வியாதியின் கட்டுகளை உடைக்கிறோம். இப்பொழுது எல்லா பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, சுகவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக சுகத்தின் வல்லமை இப்பொழுது சரீரம் முழுக்க, ஓ ஆசீர்வதிக்கிற வல்லமை சரீரம் முழுக்க, குடும்பம் முழுக்க இறங்கி வருவதாக. ரிபல ஷபல துரபல வரபா. ரக்கமன துரதன முஷகன துரபல. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே ஆண்டவர், நம் மீட்பர், நம் இரட்சகர், ஜீவன் தந்தவர், அவரை ஆராதிக்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கைதட்டி எல்லோரும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மறுபடியும் இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் நம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும்
தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நாம் இயேசுவை கூடாதது ஒன்றுமே இல்லையே, நாம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரை நம்புவோம் என்றென்றும் கரங்களை உயர்த்தி அவருக்கு ஆராதனை. அவரை நம்புவோம் என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணம். எல்லாரும் இணைந்து இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரண, சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நாம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. சொல்லுவோம் எல்லோரும். நாம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. நம் ரட்சண்ய கண்மலை, அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Jesus is the Lord. Jesus is the Lord, 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 Jesus is the Lord. Hallelujah. கை தட்டி அவருக்கு துதி செலுத்துவோமா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், நமக்காய் ஜீவன் கொடுத்தவர், நமக்காய் உயிர் தந்தவர், இன்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரே தெய்வம் இயேசு. கைகளை தட்டி அவரை துதிக்கலாமா. நம்முடைய பாவங்கள், பாடுகள், வேதனைகள், வியாதிகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டவர், சுமந்து கொண்டவர். அவருக்கே மகிமை. சபலத்தியா கரபலவ, ரப்பன துரதியா கரப, ரம்பன துரதியா கரபலபரப. மகிமை, மகிமை, புகழ், மேன்மை எல்லாம் சுமந்து செலுத்துகிறோம். ரமண சகதரபலப, ரகது நதியந்தரப. எல்லாரும் அப்படியே நாம் அந்நிய பாஷைகளை ஆவியில கர்த்தரை ஆராதிக்கலாமா. ரபோ லபானியத்து ரபல ஷகலுகதனமோ சந்தரப, ரபோதியந்தரமனமோ கபலதிய கலபரப, ரகு ஷக்கியந்துனாம்பிய துரிபிஷரப, ஹுரபப நதியங்குரதலபோ, மலஷக்கியத்துனா ஹம்பியங்கருதனம, மரோதனத்திய கலுதரபி மந்துரதிய கரபலபா. இயேசுவே ஆண்டவர். இரு கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் இணைந்து இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்,
Jesus is the Lord. Jesus is the Lord. Jesus is the Lord. Jesus is the Lord. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும். ஓ எங்கள் ரட்சிப்பின் கண்மலையே, உமக்கு ஆராதனை. ரமண ஷகதுர பலோகர தகிதர கனமோ மகுரகியா துலக போஷியந்தரம ரிபஷால துரதியா கரம மகுரகனி கதுரதன. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கே மகிமை ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, எல்லோரும் இணைந்து ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென்.